வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசி குரு கிரகத்தால் ஆளப்படும் ஒரு உமிழும் மற்றும் சாதாரண ராசியாகும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஆன்மீகம் மற்றும் அமைப்பு மிக்கவர்கள். தனுசு ராசிக்காரர்கள் விளையாட்டுகளில் ஈடுபாடு அதிகம் மற்றும் தங்கள் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள ஆர்வமாக இருப்பார்கள். இந்த ராசிக்காரர்கள் பல கொள்கைகளை கொண்டுள்ளனர். அவர்களுடன் வாழ்க்கையில் நடப்பார்கள். தனுசு ராசிக்காரர்கள் அதிக ஆதிக்கம் செலுத்த முடியும் மற்றும் அவர்களுக்குள் நிறைய ஈகோ இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் பொருளாதார வளர்ச்சி, ஆன்மீக ஆதாயம், தொழில் வளர்ச்சிக்கான அறிகுறிகள் உள்ளன. தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீட்டில் சனியும், 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனியும், 2ஆம் வீட்டில் செல்வமும் உண்டாகும். அதனால்தான் 3ஆம் வீட்டில் சனி இருப்பது ஜாதகக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்லது என்பதை நிரூபிக்கும் அறிகுறியாகும். ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு பண ஆதாயம் வேகமாக வராமல் போக வாய்ப்பு உள்ளது. இதனுடன் நீங்கள் நிறைய பணத்தை சேமிக்க முடியாது என்பதற்கான அறிகுறிகளும் இவை. சனி 3ஆவது வீட்டில் உள்ளது, ஆனால் வக்ர நிலையில் உள்ளது. வேலையை பற்றி பேசினால் தனுசு ராசிக்காரர்களுக்கு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாய்ப்பு உங்களுக்கு பலனளிக்கும். இது தவிர தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் ரீதியாக பதவி உயர்வு பெற வாய்ப்பு உள்ளது. உங்கள் வேலை காரணமாக நீங்கள் சுற்றி வர வேண்டியிருக்கும். இதன் காரணமாக உங்கள் தொழில் வேகமாக மாற வாய்ப்புள்ளது. அன்பின் கிரகமான சுக்கிரன் 9வது வீட்டில் வக்ர நிலையில் உள்ளது. பின்னர் அது ஆகஸ்ட் 8, 2023 அன்று அமைகிறது. சுக்கிரன் கிரகம் 2023 ஆகஸ்ட் 18 அன்று மீண்டும் உதயமாகும். இது தவிர புதன் 24 ஆகஸ்ட் 2023 அன்று வக்ர நிலையில் மாறும். சுக்கிரனின் இந்த ஸ்தானத்தால் ஜாதகக்காரர்களின் அதிர்ஷ்டம் இந்த மாதம் சுமாரான வேகத்தில் இருக்கும். ஜாதகக்காரர்கள் தங்கள் கடின உழைப்பை நம்பி முயற்சி செய்ய வேண்டும். இந்த மாதம் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். வியாபாரிகளுக்கு இந்த மாதம் அதிக லாபம் கிடைக்காது. இது தவிர உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து நீங்கள் கடுமையான போட்டியை சந்திக்க நேரிடும். அதனால்தான் இந்த மாதம் உங்களின் புத்தியை மாற்ற வேண்டும். குடும்ப நிலை வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். திருமண முயற்சிகளில் தடங்கல்களும் ஏமாற்றமும் ஏற்படும். மேலும் கூற வேண்டுமெனில் இம்மாதத்தில் விவாக சம்பந்தமான முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது. ஏனெனில் கிரக நிலைகளின்படி தவறான வரன்களை நிச்சயித்துவிடும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நெருங்கிய உறவினர்களிடையே கருத்து வேற்றுமையும் தேவையற்ற வாக்குவாதமும் ஏற்படுவதால் குடும்ப சூழ்நிலை கவலையை அளிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளின் கெடுபிடி கவலையை அளிக்கும். எவ்வளவுதான் கடுமையாக உழைத்தாலும் நிர்வாகத்தினரை திருப்தி செய்ய இயலாது. இது ஒரு புறம் இருக்க, சக ஊழியர்களினாலும் மறைமுக சிரமங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு நிறுவன மாற்றம் ஏற்படக்கூடும். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்கள் தங்கள் பணிகளில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். வியாபாரிகளுக்கு மிக கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். லாபம் குறையும். சந்தை நிலவரம் சாதகமாக இல்லாததால் எதிர்பார்க்கும் அளவிற்கு விற்பனை இருக்காது. லாபம் பாதிக்கப்படும். கூட்டாளிகளில் ஒருவர் கருத்து வேற்றுமை காரணமாக விலகி விடுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளன. கலைஞர்களுக்கு புதிய திட்டங்களை செயல்படுத்துவதில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு எதிர்பார்த்திருந்த நிதியுதவி கிடைப்பதில் புதிய பிரச்சனைகள் உண்டாகும். தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், நடிகைகள் ஆகியோருக்கு ஏமாற்றமே மிஞ்சும். மிக கடுமையான பணப்பற்றாக்குறையை சமாளிக்க நேரிடும். அரசியல்வாதிகளுக்கு கட்சி விவகாரங்களில் சற்று ஒதுங்கி இருப்பது உங்கள் எதிர்கால நன்மைக்கும் ஏற்றதாகும். சில தருணங்களில் மனதில் குழப்பமும் கவலைகளும் மேலிடும். உங்களுடன் நெருங்கி பழகியவர்களே உங்கள் நலனுக்கு எதிராக மறைமுக சூழ்ச்சிகளில் ஈடுபடுவார்கள். மாணவர்களுக்கு கட்டுப்பாடான பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இம்மாதம் மிக மிக அவசியம். குறிப்பிட்ட நேரத்தில் உண்பது, உறங்க செல்வது, ஓய்வெடுப்பது ஆகியவை அவசியம். உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கும் அதன் காரணமாக படிப்பில் தடங்கல்கள் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளன. விவசாயிகளுக்கு உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் மகிழ்ச்சியை தரும்.
கடின உழைப்பினாலும் கோடை வெப்பத்தினாலும் ஆரோக்கியம் பாதிப்படைவதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளன. மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. அடிப்படை விவசாய வசதிகளுக்கு எவ்வித குறையும் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. பெண்களுக்கு வெளியூர் பயணங்களின் போது சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புள்ளன. தேவையற்ற அலைச்சல், குடும்ப விவகாரங்களினால் ஏற்படும் கவலைகள், கட்டுக்கடங்காத செலவுகள் என பல பிரச்சனைகள் உங்கள் மனதை வருத்தும். சிக்கனமாக செலவு செய்யவும். பரிகாரங்கள்: சனிக்கிழமைகளில் உபவாசம் இருப்பதும் ஏழை ஒருவருக்கு உணவு அளிப்பதும் கைமேல் பலனளிக்கும் பரிகாரங்களாகும்.